அன்புக்குரிய நேயர்களே, இரண்டாவதாக புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவே ஹத்தீப் அஹ்மத் பின் அலி அல் ஹுதைஃபி, இமாம் ஹுதைஃபி அவர்களுடைய அன்பு மகன் அஹ்மத் பின் அலி ஹுதைஃபி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் நிகழ்த்தியிருந்த ஹுத்பாவின் தலைப்பு மக்காவின் தலைப்பை தழுவியதாக இருந்தது. ஒரு முஸ்லிம் உபூதியத் என்ற அடிமைத்துவத்துக்கும் மஹப்பத் என்ற அன்புக்கும் மத்தியில் ஒரு முஸ்லிமுடைய வாழ்வு இவ்வாறு இருக்கிறது என்பதுதான் தலைப்பாக அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய ஹிக்மத்தில் உள்ள ஒன்றுதான், ரமலானுடைய மாதத்துக்கு பின்னால் அல்லாஹ் பரிசுத்தமான ஹஜ்ஜுடைய மாதங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஈமானுடைய நிலையிலிருந்து இன்னொரு ஈமானுடைய நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை மனிதனுக்கு கொடுக்கின்றான். மனிதனுடைய உள்ளத்தில் அந்த ஈமானுடைய வெளிச்சம் உதிப்பு அது ஜொலித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இவ்வாறான சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றான். ஒரு அடியானுடைய உள்ளம் அல்லாஹ்வோடு தொடர்புபட வேண்டும் என்பதற்காக இவ்வாறான சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் அடியார்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றான். கால மாற்றங்களை உண்டாக்கி கொண்டே இருக்கின்றான். இது அல்லாஹ்வுடைய ஒரு ஹிக்மத்தாக இருக்கு. அதே போன்று அல்லாஹு தாலா அவன் மார்க்கத்தை உருவாக்கியவன், ஷரியத்தை உண்டாக்கியவன், சட்டத்திட்டங்களை உள்ளாக்கியவனாக இருக்கிறான். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை அனைத்தும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, என்னுடைய நபியை நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கம், என்னுடைய வாழ்வு, எனது மரணம் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியதாகும், அதில் யாருக்கும் கூட்டு கிடையாது, அது கொண்டு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் முஸ்லிம்களில் ஆரம்பமானவனாக இருக்கிறேன். சூரா அல்-அன்ஆம் 162 63 வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஹஜ்ஜுத் தொழுகைக்காக வேண்டி எழுப்பினார்கள் என்றால் ஒரு துவா ஓதுவார். என்ன துவா? யா அல்லாஹ். நபி அவங்க தொழுகைக்காக எழுப்பினார்கள். வஜ்ஜஹத் என்று நாம் சொல்லக்கூடிய தொழுகையுடைய ஆரம்பத்தில் ஓத வேண்டிய சுன்னத்தான துவா, எனது முகத்தை வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்வுக்காக உண்மையான முஸ்லீமாக நான் திருப்பி விட்டேன். நான் ஒரு முஷ்ரிக் கிடையாது. எனது தொழுகை, எனது வணக்க வழிபாடு, எனது வாழ்வு, எனது மரணம் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. அதில் கூட்டாக யாருமே கிடையாது. அதை கொடுத்துத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். நான் முஸ்லீம்கள் ஒருவனாக இருக்கிறேன். யா அல்லாஹ், நீ தான் ஆட்சி செய்யக்கூடியவனா, உனக்கு தான் ஆட்சி சொந்தக்காரன், ஆட்சிக்கு சொந்தக்காரனாக இருக்கிறாய். எனது ரப்பாக இருக்கிறான், உனது அடிமையாக இருக்கிறேன். நான் அநியாயம் செய்திருக்கிறேன். எனது பாவங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை மன்னித்து விடுவாயாக. எனது பாவங்களை உன்னை தவிர யாராலும் மன்னிக்க முடியாது. நற்குணத்தின் பாகனை எனக்கு வழிகாட்டுவாயாக. நற்குணத்தின் பக்கம் உன்னை தவிர வேறு யாராலும் எனக்கு வழிகாட்ட முடியாது. கெடுதிகளை விட்டு என்னை காத்து விடுவாயாக. உன்னை தவிர வேறு யாராலும் என்னை கெடுதிகளை விட்டும் காக்க முடியாது. உனது அழைப்புக்கு நான் பதில் கொடுத்து விட்டேன். அனைத்து நலவுகளும் உனது கரத்திலே இருக்கிறது. கெடுதி உன் பக்கம் இணைக்கப்பட மாட்டாது. நான் உன்னோடு இருக்கிறேன், உன் பக்கம் நான் இருக்கின்றேன். நீ பரக்கத்துக்குரியவனாக உயர்ந்தவனாக மாறிவிட்டாய். உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடி மீள்கிறேன் என்ற அந்த ஆழமான துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையில் ஓதுவார்கள். மேலே சொல்லப்பட்ட அந்த இபாதா அபூதியா என்று சொல்லக்கூடிய அது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்பட வேண்டும். அது இபாதத்தில் மாத்திரம் அல்ல அடிமைத்துவம் என்பது, வணக்க வழிபாடுகளில் மாத்திரமல்ல அடிமைத்துவம் என்பது, காலங்களோடு இடங்களோடு சம்பந்தப்படக்கூடியதில் அடிமைகள் என்பது. ஒரு முஃமின் எப்போதும் அடிமையாக வாழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழ வேண்டும். அடிமைத்துவத்தின் நிழலிலே ஒரு முஃமின் உலகத்திலே வாழ வேண்டும். நிச்சயமாக ஒரு முஃமின் அவருடைய வாழ்க்கை முழுக்க அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும். அவர் ஒன்றை விரும்புவதாக இருந்து அல்லாஹ்வுக்காக விரும்ப வேண்டும், வெறுப்பதாக இருந்து அல்லாஹ்வுக்காக விரும்ப, கொடுப்பதாக இருந்து அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டும், தடுப்பதாக இருந்து அல்லாஹ்வுக்காக தடுக்க வேண்டும். நல்ல எண்ணம் அவரிடத்தில் இருக்க வேண்டும். விடுவதாக இருந்தாலும் செய்வதாக இருந்தால் நல்ல நியத்தோடு செய்ய வேண்டும். அப்போதான் ஈமான் பூர்த்தியாகும். நபி அவங்க சொன்னாங்களே, யார் அல்லாஹ்வுக்காக கொடுப்பார்களோ, அல்லாஹ்வுக்காக வெறுப்பார்களோ, அல்லாஹ்வுக்காக நேசிப்பார்களோ, அல்லாஹ்வுக்காக கொடுக்காமல் இருப்பார்களோ, அவர்கள் ஈமானை பரிபூர்ணப்படுத்தி விட்டார்கள். ஒரு உண்மையான அல் அப்துல் முஃமின், உண்மையான ஒரு அல்லாஹ்வுடைய அடிமை யார் என்றால், அவருடைய அமல்களில் அல்லாஹ்வுடைய நான் அடிமை என்பது வெளிப்படும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவராக இருப்பார், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடக்கூடியவராக இருப்பார். அது ஈமானில் மிக உயர்ந்த அந்தஸ்தாக இருக்கும். அல்லாஹ் தான் அவருடைய கண்குளிர்ச்சியாக இருப்பான். உள்ளத்துக்கு நிம்மதி தரக்கூடியதாக அந்த ஊதியத்தை அமைந்திருக்கும், அந்த அடிமைத்துவம் அமைந்திருக்கும். அமல்களுடைய நோக்கமாக அது அமைந்திருக்கும். நான் அடிமை என்பது. ஒரு கவிதையை படித்தார்கள், அல்லாஹ்வுடைய அன்பு எனது இரத்தம் ஓடுகின்ற இடமெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய அன்புதான் என்னை எல்லா விடயங்களை விட்டும் என்னை ஈடுபடுத்துகிறது. உண்மையிலே அல்லாஹ்வுடைய அன்பு என்பது உள்ளத்திலே அது ஏற்படுகின்ற போது, அதனுடைய வெளிச்சம் ஏற்படுகின்ற போது அது உடம்பெல்லாம் ஊடுருவும். அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவருடைய செயல் அது அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருக்கும். யாரு தனது நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு நஃப்ஸுக்கு அடிமையாக இருப்பார்களோ அவர்களிடத்தில் அதை நாங்கள் காண முடியாது. அது அடியானை நேசிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே ஒரு அடியான் உலகத்தில் கூட ஒரு அடியான் இன்னொரு அடியானை, ஒரு படைப்பை நேசிக்கின்ற போது கூட அந்த அன்பு வெளிப்படும். அப்படி என்றால் ஒரு மஹ்லூக் படைக்கப்பட்ட ஒருவர் ஹாலிக்கை நேசிக்கின்ற போது எந்த அளவு அவருடைய அடிமைத்துவம் வெளிப்படும் என்பதை
நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா ஈமான்தாரிகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற போது என்ன சொல்கிறான்? அவர்கள் மனிதர்களிலே சிலர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மனிதர் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை நிகராக எடுப்பார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களை அல்லாஹ்வை நேசிப்பதை போன்று அவர்கள் நேசிப்பார்கள். ஆனால் முஃமின்கள் அவ்வாறு அல்ல, அல்லாஹ்வை மிக அதிகமாக நேசிப்பார்கள். சூரா பக்கரா 165வது வசனம். எனவே அல்லாஹு தஆலா அவனை நாங்கள் நேசிக்க வேண்டும். நேசிக்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ். அவனுக்கு கட்டுப்படுவதில் தான் எங்களுடைய உடம்பெல்லாம் அசைய வேண்டும், உறுப்புகள் அசைய வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய அன்பு அவனின் பக்கம் எங்களை இட்டுச் செல்ல வேண்டும், எங்களுடைய திசையை திருப்ப வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துஆக்களை பாருங்கள். நபி அவங்க துஆ செஞ்சாங்க. தொழுகை ஆரம்பிக்கின்ற போது என்ன செஞ்சார்கள்? யா அல்லாஹ், நீதான் அரசன், உன்னை தவிர வேறு இறைவன் கிடையாது. எனது ரப்பாக நீ இருக்கிறாய், நான் உனது அடிமையாக இருக்கிறேன். நான் அநியாயம் செய்து விட்டேன், எனது பாவங்களை ஏற்றுக்கொண்டு எனது பாவங்கள் அனைத்து மன்னித்து விடுவாக. உன்னை தவிர எனது பாவங்களை யாரால் மன்னிக்க முடியாது. அழகாக நான் அடிமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையுடைய ஆரம்பத்திலே சொல்வார்கள். நபி அவங்க அல்லாஹ்வோடு உரையாடுகின்ற போது அல்லாஹ்வை புகழ்வார்கள், துவா செய்வார்கள், பாவ மன்னிப்புக்காக துவா செய்தார்கள், நேரான பாதையை காட்ட வேண்டும், நற்குணங்களை காட்ட வேண்டும் என்று துவா செய்தார்கள். எனவே அல்லாஹ்வுடைய அந்த உபூதியத் என்ற அடிமைத்துவம் அது இபாதத்தையும் தாண்டி வாழ்க்கையில் எல்லா துறைகளோடும் அது சம்பந்தப்படுகிறது. அடியார்களோடு நற்குணத்தில் நடப்பது, அதிலும் அடிமைத்துவம் இருக்கிறது. மனிதனுடைய ஹக்குகள் நிறைவேற்றுவதிலும் அடிமைத்துவம் இருக்கிறது என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று ஹுத்பாவுடைய இரண்டாவது பகுதியில் ஹதீப் அஹ்மத் பின் அலி அல் ஹுதைஃபி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஹஜ்ஜுடைய அந்த மாதத்தை நாங்கள் நெருங்கியிருக்கின்றோம். ரமதானுடைய மாதத்துக்கு அடுத்ததாக அல்லாஹ் ஹஜ்ஜை எங்களுக்கு தந்திருக்கிறான். ரமதானிலும் நன்மைகளை சம்பாதித்தோம், ஹஜ்ஜிலும் நன்மையை சம்பாதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? சூரா பக்ரா 97வது வசனத்திலே, நீங்கள் உங்களுடைய கட்டுச்சாதகங்களை தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் தயாரிப்பு செய்கின்ற கட்டுச்சாதகங்களில் மிக சிறந்தது தக்வாவாகும். என்னை பயப்படுங்கள் அறிவாளிகளே என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். எனவே ரமதானுடைய காலத்தில் நாங்கள் கழித்துவிட்டு இப்போ நாங்கள் தக்வாவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக ஹஜ்ஜை செய்யுங்கள் அல்லாஹ் எங்களை பார்த்து மன்னிக்கின்றான். ஹஜ்ஜுடைய விஷயத்தில் அல்ல என்ன சொல்கிறான்? ஹஜ் உங்களுக்கு நோம்புடைய விஷயத்தில் என்ன சொல்கிறான்? நோம்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போன்று ஏன் நீங்கள் தக்வாதாரிகளாக மாற வேண்டும். சூரா பக்ரா 183வது வசனம். எனவே ஒரு மனிதனுடைய பயணத்துடைய ஆரம்பமும் தக்குவாதான், முடிவும் தக்குவாதான். அவருடைய வாகனமும் தக்குவாதான், அவருடைய பிரயாணமும் தக்குவாதான். எனவே அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தக்குவாவை நசீபாக்குவானாக என்று சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஹஜ்ஜுடைய அந்த மாதம் அதை நாங்கள் நெருங்குகின்றோம். அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை நாங்கள் மதிக்க வேண்டும் என்பதை ஹஜ் எங்களுக்கு உணர்த்துகிறது. அல்லாஹு தஆலா அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்வதற்காக வேண்டி ஒரு பரிசுத்தமான இடத்தை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். பரிசுத்தமான ஒரு காலத்தை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி, மனித உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்காக வேண்டி, அவருடைய கண்ணியத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி. எனவே அந்த துல்காதா, அதே மாதிரி துல்ஹிஜ்ஜாவுடைய சில நாட்கள் ஹஜ்ஜுடைய நாட்களாக கருதப்படும். உலமாக்களுக்கு மத்தியில் ஹஜ்ஜுடைய காலம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பது சம்பந்தமாக கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன. என்றாலும் ஹஜ்ஜுடைய காலத்தை நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். அந்த ஹஜ்ஜுடைய அந்த 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 அமல்கள் நடைபெறக்கூடிய அந்த புனித ஸ்தலங்களுடைய கண்ணியங்களை நாங்கள் பேண வேண்டும். அங்கு அதனுடைய அந்த கண்ணியத்தை சீர்குலைக்கின்ற விடயங்களில் நாங்கள் ஈடுபடக்கூடாது என்பதை ஞாபகப்படுத்தி, முஃமினான ஆண்களே, பெண்களே, கண்ணியமான நாட்களில் நாங்கள் இருக்கின்றோம். கண்ணியமான ஒரு ஊரில் நாங்கள் இருக்கின்றோம். நன்மைகளை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே அல்லாஹ்வை புகழ்வோம், நன்றி செலுத்துவோம், புனித ஸ்தலங்களை மதிப்போம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம், இந்த நாட்களை கண்ணியப்படுத்துவோம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்ட ஒரு துஆவை செய்து ஹதீப் அஹ்மத் பின் அலி ஹுதைஃபி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த அடிமைத்துவம், ஒரு அடியான் எப்படி தனது அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தி வாழ வேண்டும், என்னென்ன துறைகளில் வெளிப்படுத்தி வாழ வேண்டும் என்பதை அழகாக சொல்லி முழுமையாக புனித மக்கா அந்த புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்றார். அடுத்ததாக நாங்கள் நேர்களுக்கு புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை சாராம்சத்தை நேர்களுக்கு முன்வைக்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவெளி.